தேவனுடைய வசனம் சொல்லுகிறது, மனம் திரும்புங்கள். அல்லேலூயா. அப்பொழுது பிழைப்பீர்கள். அல்லேலூயா. எடுத்துக்கொள்ளுங்க மத்தேயு 4ஆம் அதிகாரம் 17வது வசனத்தை வாசிங்க. அப்பொழுது இயேசு, மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபமா இருக்கிறது. அதுக்கு ஆப்போசிட் அப்படியே போட்டு பாருங்க. மனம் திரும்பாவிட்டால் பரலோக ராஜ்யம் எப்படி இருக்குது? மனம் திரும்பாவிட்டால் பரலோக ராஜ்யம் எப்படி இருக்குது? தூரமா இருக்கிறது. மனம் திரும்பினா பரலோக ராஜ்யம் சமீபமா இருக்கிறது. அல்லேலூயா. அல்லேலூயா. மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபமா இருக்கிறது. மனம் திரும்பாவிட்டால் பரலோக ராஜ்யம் தூரமா இருக்கிறது. நீங்க தான் புரிஞ்சுக்கணும். அல்லேலூயா. அப்போ மனம் திரும்பினா யாரெல்லாம் மனம் திரும்பி அங்கேயே பரலோக ராஜ்யம் கிடைக்கும். மனம் திரும்பாவிட்டால் பரலோக ராஜ்யத்துக்கு போயினா அவ்வளவு வழி இல்லை. அல்லேலூயா. இப்போ கவனிங்க, இப்போ திருச்சிக்கு நம்ம போனோம் அப்படின்னு சொன்னா கார்ல போனா ஒரு 4 மணி நேரத்துல போயிடலாம். ட்ரெயின்ல போனா ஒரு 6 மணி நேரத்துல போயிடலாம். பஸ்ல போனா ஒரு 6 மணி நேரத்துல போயிடலாம். ஆனா ஃப்ளைட்ல போனோம்னா 45 நிமிஷத்துல போயிடலாம், இல்ல 30 நிமிஷத்துல போயிடலாம். ஸ்பீட் ஃப்ளைட்லாம். ஏன்னா நம்ம போற கட்டணத்தை பொறுத்து இருக்குது, நம்ம போற ஃப்ளைட் வாகனத்தை பொறுத்து இருக்குது. அது போல எங்க ஆண்டவர் கர்த்தருடைய சமூகத்துல நீங்க மனம் திரும்புங்க, எவ்வளவு சீக்கிரம் வர்றதுக்கு ஆண்டவராண்ட முடிவெடுப்பீங்க. நீங்க ஃப்ளைட்ல வந்தா 45 நிமிஷம் வந்துடலாம். நீங்க கார்ல வந்தா 6 மணி நேரத்துல 4 மணி நேரத்துல வந்துடலாம். நீங்க பஸ்ல வந்தா 6 மணி நேரத்துல வரலாம். ட்ரெயின்ல வந்தா 6 மணி நேரத்துல வரலாம். இது உலகத்துக்கு போறதுக்கு. ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, மனம் திரும்பினீங்கன்னா பரலோக ராஜ்யம் உங்களுக்கு கிட்டவே இருக்கிறது. நிறைய பேர் அது தேடி ஓடுறாங்க. அச்சரப்பாக்கம் போலாமா, வேளாங்கண்ணி போலாமா, எங்க போலாமா, அங்க போலாமா, எங்கெல்லாம் ஆண்டவர் இருக்கிறாரா அப்படின்னு சொல்லி நடப்பயணமா ஓட்டுனுக்குறாங்க. எங்கேயும் ஓட வேண்டிய அவசியம் இல்லை. ஆண்டவர் சொல்றாரு நம்மளை பார்த்து, மனம் திரும்பினா பரலோக ராஜ்யம் சமீபம் அவங்ககிட்ட அங்க இருக்குது. பரலோக ராஜ்யம், இந்த பரலோக ராஜ்யம் நீ போனன்னு சொன்னா மனம் திரும்பணும், அவ்வளவுதான் மேட்ரு. பரலோக ராஜ்யத்துக்கு போறதுக்கு உடனே தான் பாவத்தை விட்டு மனம் திரும்பணும், அநியாயத்தை விட்டு மனம் திரும்பணும், அக்கிரமத்தை விட்டு மனம் திரும்பணும். இந்த மனம் திரும்பினா பரலோக ராஜ்யம் உங்களுக்கு சமீபமா இருக்கும். அல்லேலூயா. இப்போ பரலோகத்தை குறித்து பார்த்துக்கிறோம். இப்போ நம்ம வாழ்கிற வாழ்க்கை குறித்து பார்க்க போறோம். எசேக்கியேல் 18ஆம் அதிகாரம் 32வது வசனம். கவனிங்க, வசனம் சொல்றது, மனம் திரும்புங்கள், அப்பொழுது பிழைப்பீர்கள். அல்லேலூயா. இந்த உலகத்துல எப்படி நம்ம பிழைக்க முடியும்? மனம் திரும்பினா தான் பிழைக்க முடியும். அல்லேலூயா. உலகத்துல எப்படி பிழைக்க முடியும்? மனம் திரும்பினா பிழைக்கலாம் என்று வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா. ஆமோஸ் 5:4. என்னை தேடுங்கள், அப்பொழுது பிழைப்பீர்கள். அல்லேலூயா. எல்லாரும் தான் நினைக்கிறோம், மனம் திரும்புங்கள், அப்பொழுது பிழைப்பீர்கள், என்னை தேடுங்கள், அப்பொழுது பிழைப்பீர்கள். அல்லேலூயா. கவனிங்க, இந்த உலகத்தினுடைய காரியங்கள் நம்ம பார்க்கும்போது எல்லாம் நான் நினைக்கிறாங்கன்னு சொன்னா, என் பிள்ளைக்கு ஒரு கவர்மெண்ட் வேலை கஷ்டம், அவன் குழைச்சுப்பான். என் பிள்ளைக்கு ஒரு 10 ஏக்கரா இல்ல 2 ஏக்கரா நல்ல சாப்பாடு வச்சுட்டா அவன் குழைச்சுப்பான். என் பிள்ளைக்கு ஒரு வேலை சொல்லி கொடுத்தா அவன் குழைச்சுப்பான். எனக்கு எதனா ஒரு வேலை கிடைச்சுன்னா நான் குழைச்சுப்பேன். எனக்கு கம்பெனியில் பர்மனன்ட் பண்ணிட்டு நான் குழைச்சுப்பேன். எனக்கு பேங்க்ல வேலை கிடைச்சுன்னா நான் குழைச்சுப்பேன் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் என்ன பண்றாங்க அப்படின்னு சொன்னா, பிழைப்பதற்காக ஓடுகிறார்கள், ஓடிக்கொண்டே இருக்கிறார்கள். பணத்திற்காக, பதவிக்காக, எப்படியாவது நம்ம முன்னேறினோம், எப்படியாவது நம்ம உயர்ந்தோம், எப்படியாவது நம்ம எதனா ஒன்று பண்ணி வீடு கட்டிடணும், எப்படின்னா பெரிய ஆளா மாறிடணும், 4 பேர் மத்தியில் நம்ம 4 பேர் மாதிரி நம்ம வாழணும்னு நினைக்கிறேன். 4 பேர் மத்தியில் 4 பேர் மாதிரி வாழறதுக்காக கர்த்தர் ஒன்று அழைக்கவில்லை. அவர்களுடைய பெரிய ஆட்களை மாற்றுவதற்காக கர்த்தர் ஒன்று அழைத்திருக்கிறார். புரிந்து கொள்ளுங்க. 4 பேர் இந்த ஊர்ல இருக்கிற மனிதர்கள் போல
இந்த ஊரில் இருக்கிற மனிதர்கள் போல வாழ்வதற்காக கர்த்தர் உன்னை அழைக்கல. உன்னை முன்குறித்து தாயின் கர்ப்பத்தில் இருக்கும் உன்னை தெரிந்து கொண்டு உன்னை பரிசுத்தப்படுத்தி உன்னை அழைத்திருக்கிறார். ஆகினால நீங்க மனம் திரும்பினா பிழைப்பீங்க. மாம்ச ரீதியா இல்ல, ஆவிக்குரிய ரீதியாகவும் பிழைப்பீங்க, மாம்ச ரீதியாகவும் பிழைப்பீங்க. என்னை தேடுங்கள், அப்பொழுது பிழைப்பீர்கள். அல்லேலூயா. பிழைப்பு எப்படி பிழைக்க முடியும் அப்படின்னு சொன்னா, ஆண்டவரை தேடினால் மாத்திரமே நாம் பிழைக்க முடியும். அல்லேலூயா. ஒரு கிடாது மனம் திரும்பிட்டு கம்பெனி இருக்க கூடாது. என்னை தேடுங்கள், அப்பொழுது பிழைப்பீர்கள். அல்லேலூயா. மூன்றாவது உபாகமம் 8ஆம் அதிகாரம் 3வது வசனம். அவர் உன்னை சிறுமைப்படுத்தி உன்னை பசியினால் வருத்தி மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல கர்த்தருடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்பதை. மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான். அல்லேலூயா. மனுஷன் அப்பத்தினால மாத்திரமல்ல தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான். ஒரு சிறை கைதிக்கு தூக்கு தண்டனை கொடுக்க வேண்டும் என்று நீதிமன்றம் உத்தரவிட்டது. மறுபடியும் அதை பரிசீலனை பண்ணி அவங்க என்ன பண்றாங்க, உள்ள அவரை கூட்டு போயிட்டு தூக்கு போறதுக்காக ரெடியா இருக்கிறாங்க. கைதியா ரெடி ஆயிட்டாரு. அதுக்கப்புறமா சொல்றாங்க, அவர் தூக்கு தண்டனை கொடுக்கூடாது, ஒரு நாக பாம்பு கடித்து தான் அவர் சாகணும் அப்படின்னு சொல்லி ஒரு சட்டத்தை ஏற்றுறாங்க. அப்போ என்ன பண்றாங்க அப்படின்னு சொன்னா, அந்த கைதினுடைய மனநிலை ஃபுல்லா நம்மள பாம்பு கடிப்பது சொல்லிட்டு பயந்து, அப்போ என்ன பண்றாங்க, அவர் ஒரு சின்ன பின் எடுத்து அவர் காலில் குத்திடுறாங்க. 2-3 முறை குத்துறாங்க. வந்து அவர் என்ன பண்றாரு, நாக்குல நுர தள்ளி செத்து போயிடுறாரு. அப்போ அவர் போஸ்ட்மார்ட்டம் பண்ண ரிப்போர்ட் வருது, இவர் பாம்பே கடிக்கல, ஒரு பின்ல குத்துறாரு, செத்தாரு அப்படின்னு சொல்லி. நீங்க இருதயம் ஃபுல்லா மனசு ஃபுல்லா நான் நினைக்கிறீங்களோ அது உங்களுக்கு விஷமா மாறும். நம்ம உடம்புலயே விஷத்தை உருவாக்கக்கூடிய காரியங்கள் இருக்குது. அந்த பயம், அந்த நடுக்கம், அந்த கலக்கம் நம்மளே நம்மளை சாகடிச்சு. பாம்பே கஷ்டம் கூட தைரியமா என்ன பண்ணாலும் ஒன்று மெடிசன் எடுத்துக்கணும், தைரியமா இருக்கணும். எந்த ஒரு காரியம் அதான் சொல்றாரு, மனுஷன் அப்பத்தினால மாத்திரமல்ல தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான். உலகம் நம்ம சாகடிக்கும். உலகம் அந்த மனுஷனை தூக்கு போடும்போது பின்ல குத்தி வார்த்தையில சாவச்சான். உன பாம்பு கடிக்கும் போது நான் செத்துட்டான். ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, எனக்கு சித்தம் உண்டு, நீ சுத்தமாகு. அல்லேலூயா. குஷ்டரோகி சுகமா மாறணும். அல்லேலூயா. அநேகர் என்ன பண்ணாங்க, விடுதலை ஆனாங்க. 7 நாள் தும்மி உயிரோட அநேகர் என்ன பண்ணாங்க, எழுந்தாங்கன்னு சொல்லி என்ன பண்ணுகிறது வேதம் சொல்லுகிறது. அப்போ மனுஷன் அப்பத்தினால மாத்திரமல்ல தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான். இன்னைக்கு காலையிலிருந்து சாயந்தரம் வரைக்கும் அப்பத்துக்காக தானே உழைக்கிறீங்க, சாப்பாட்டுக்காக தானே உழைக்கிறீங்க, சாப்பாட்டுக்காக தானே கடன் வாங்குறீங்க. இதெல்லாம் எதுக்காக? இந்த அப்பத்துக்காக தானே, இந்த ஒரு வேளை சாப்பாட்டுக்காக தானே, இந்த ஒரு வேளை உணவுக்காக தானே எல்லாவற்றையும் செய்து கொண்டிருக்கீங்க. உங்களுக்கு 10 வீடு இருந்தா 10 வீட்டுல போய் பண்ண முடியுமா? ஒரே ரூம்ல தான் தூங்க முடியும். கொஞ்சம் யோசித்து பாருங்க அன்பான கர்த்தருடைய பிள்ளைங்களே. உங்களை உழைக்க வேணாம் நான் சொல்லல, போதும் என்று எண்ணி அவசரப்படாத, அல்லாடாத, பொறுமையோடு இருந்தா நம்மளுக்கு வழி சத்தியம் ஜீவன். இந்த வழியில் நம்ம போவோம்னால் நீ இருக்கிற வருமானத்தை கர்த்தர் கையில் பிரயாசம் ஆசீர்வதிப்பார். உன்னை உயர்த்துவார். எந்த நேரத்தில் உயர்த்தினா அவருக்கு தெரியும். அவருக்கு ஒன்று ஒப்பு கொடு. நீ ஏன் மிளமிச்சு ஓட்டினா நான் நடக்கும். நான் அவசரப்பட்டாலும், நான் உழைச்சாலும், நான் நீங்க எவ்வளவு உயரத்துக்கு போனாலும் நீ ஒண்ணு பண்ண தெரிஞ்சு, ஆண்டவரே உடைய சித்தத்தின் பிரகாரம், உடைய திட்டத்தின் பிரகாரம் என்ன நடத்துங்க ஆண்டவரே அப்படின்னு சொல்லி நீங்க கேட்கும் போது அவர் உங்கள் வழிகளை பார்த்து, ஏற்கனவே உங்களுக்காக திட்டம் வகுக்கப்பட்டுள்ளது.
உங்களுக்கான ப்ராஜெக்ட் செய்யப்பட்டுள்ளது. நீங்க அதுக்குள்ள ஓட்டினீங்கன்னா உங்களுக்கு எல்லாம் நடக்க ஆரம்பிக்கும். அல்லேலூயா. அதுக்கு தாண்டி நீங்க போனீங்கன்னா உங்க திட்டம் செயல்படாது. அல்லேலூயா, அல்லேலூயா. அதான் சொல்றேன், மனுஷன் அப்பத்தினால மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான். ஒவ்வொரு வார்த்தையினாலும், ஒவ்வொரு நாளும். இன்னைக்கு காலையில் இட்லி சாப்பிடுறீங்க, மதியம் லஞ்ச் சாப்பிடுறீங்க, நைட்டு டின்னர் சாப்பிடுறீங்க. அது போல காலையில தேவனுடைய வார்த்தையை புசிக்கிறீங்களா? மதியம் தேவனுடைய வார்த்தையை புசிக்கிறீங்களா? இரவு தேவனுடைய வார்த்தையை புசிக்கிறீங்களா? கிடையாது. புசித்தா நம்ம குடும்பத்துல சமாதானம் இல்லாம போவாது. எப்படி வேலைக்கு சோறு வருமா, டீ குடிக்கிறோமோ, ஜூஸ் குடிக்கிறோமோ, தண்ணி குடிக்கிறோமோ, அது போல தேவனுடைய வசனத்தையும் பேசிக்கொண்டே இருக்க வேண்டும். தேவனுடைய வசனத்தை நமக்கு உட்கொண்டு கொண்டே இருக்க வேண்டும். அதனால உங்க பிள்ளைகளை நீங்க எப்படி பழக முடியும்? எப்படிதான் பழக போறான்னு தெரியலையா? படிக்க மாட்டேன்றான், வேலைக்கு போக மாட்டான், எப்படி பழக போறான்னு தெரியலையே. அவனை கர்த்தர் எடுத்து ஒப்புவிட்டு அவன் ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான். அல்லேலூயா. இந்த வசனம் சொல்லுகிறது அல்லவா? நீதிமொழிகள் 9ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் வாசிங்க. பேதமையை விட்டு விலகுங்கள், அப்பொழுது பிழைப்பீர்கள். அல்லேலூயா. பேதமை என்றால் எதுவும் தெரியாத ஆட்களா இருக்கிறீங்க, அதை விட்டு விலகுங்கள், அப்பொழுது பிழைப்பீர்கள். அல்லேலூயா. பேதமை, நெடுக்க போய் தண்ணிக்கு போறோம், அதை விட்டு விலகுங்க, அப்பொழுது பிழைப்பீர்கள் என்று வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா. யோவான் 11ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம் வாசிங்க. யோவான் 11. நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமா இருக்கிறேன், என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான். என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான். என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான். ஏன் உங்களுக்கு சொல்றாரு சொன்னா, நம்ம இப்ப மரிச்சிட்டோம்னா, அவர் விசுவாசத்தை நம்ம மரிச்சோம்னா நம்மளுக்கு மரணம் இல்லை. அல்லேலூயா. நம்மளுக்கு மரணம் இல்லை, உயிர்த்தெழுதல் தான் இருக்கு. ஆனா ரட்சிக்கப்படாத அவன் மரிச்சான்னா அவள்தான் அவன் மரணம் முடிஞ்சிச்சு, அவன் உயிர்த்தெழுதல் இல்லை. அல்லேலூயா. அதான் சொல்ற, என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான். அதான் சொல்றது. உலகத்தின் ரீதியா நீங்க பார்க்கும்போது லாசரு மரித்தான், அவரோட பிழைத்தான். அல்லேலூயா, அல்லேலூயா. உலகத்தினுடைய ஆட்கள் வேணும்னு சொன்னி நினைச்சீங்கன்னா அவங்க ஒரு நாள் உன்னை மறந்துடுவாங்க, அவங்க ஒரு நாள் உன்னை வெறுத்துருவாங்க, எல்லாத்தையும் பண்ணுவாங்க. தேவனுடைய கிருபை வேணும் நினைச்சேன்னா தேவனோட கொடையா உயர்த்துவான். அல்லேலூயா. நான் உங்களுக்கு அடிக்கடி சொல்றேன், உலகத்துக்கு அது உள்ள வச்சு நம்பாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா நம்ம எல்லாத்தையும் பார்த்துட்டு வந்திருக்கிறோம். நீங்க பார்த்துட்டு வராம இருந்தா போயிட்டு அசிங்கப்பட்டு வக்கப்பட்டு வாங்க. அல்லேலூயா. ஒன்னும் சாதாரண ஆள் கிடையாது. அவர் என்ன பண்றாரு, எப்படியா என்ன பண்றாரு, இந்த பூமியில சொல்றாரு. அப்ப மனம் திரும்பினா பிழைப்பீங்க, அவர் தேடினீங்கன்னா பிழைப்பீங்க, அப்பத்தால மாத்திர அவர் வார்த்தையினால பிழைப்பீங்க, தேவனுடைய பேதமை விட்டு விலகுங்கள் பிழைப்பீங்க, அவர் விசுவாசித்தால் மரித்தாலும் பிழைப்பீங்க. இல்லையா அப்படின்னு சொல்லி இந்த வசனம் சொல்லுறது அன்பான கர்த்தருடைய பிள்ளைங்க. லூக்கா 15ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் வாசிங்க. ஒரு மனுஷன் 100 ஆடுகளை உடையவனாய் இருந்து அவைகளில் ஒன்று காணாமல் போனால் 99 ஆடுகளையும் வனாந்தரத்தில் விட்டு காணாமல் போன ஆட்டை பிடிக்கும் அளவும் தேட திரியானோ. அல்லேலூயா. உங்களுக்கு 100 ஆடு இருக்குது, ஒரு ஆடு காணாம போயிடுது, 99 ஆடு இருக்குது. அல்லேலூயா. நீங்க அதை காணாம போய் தேடுவீங்களா? அல்லேலூயா. காணாம போன ஆட்டை தேடுவீங்களா? இருக்கு 99 ஆட்டை தேடுவீங்களா? அல்லேலூயா. அப்போ ஆட்டுக்கு என்ன தேவை? மெய்ப்பன் தேவை. ஆட்டுக்கு ஒண்ணும் தெரியாது, ஆடு யூஸ்லெஸ். எந்த பக்கம் உடனே செடியை போயிட்டு மேயும், வீடாடு வச்சு மாங்காய் செடிலாம் போய் மேயும், வீடாடு வச்சு எல்லா செடியும் போய் மேய்ச்சிடும்.
ஆடு வாங்கி வச்சா எதுவுமே வளராது, வேஸ்ட். ஆனா நல்லா குட்டிகளை போட்டு இனப்பெருக்கம் உருவாகும் ஆடுகளுக்கு. ஆனா அது என்ன தெரியாது ஆட்டுக்கு. மாட்டு ஸ்ட்ரைட்டா வீட்டை வந்துடும், ஆட்டுக்கு என்ன தெரியாது, வழி தெரியாது. ஆட்டுக்கு என்ன தெரியாது, காணாமல் போன ஆடு, வழி தெரியாது ஆட்டுக்கு. அல்லேலூயா. ஆகலாம் ஆட்டுக்கு என்ன தேவை, மேய்ப்பன் தேவை. அல்லேலூயா. அப்ப 100 ஆடுகள் நம்மள மேய்ப்பா அது பின்னாடி போவோம். அப்போ ஆட்டுக்கு தான் உண்டானா, ஆட்டுக்கு தான் இருக்குது, ஆடுகளுக்கு தான் இருக்குது, ஜீவன் இருக்குது. அல்லேலூயா. ஆனா அது என்ன தெரியாது, வழி தெரியாது. லூக்கா 15:8 வாசிங்க. அன்றியும் ஒரு ஸ்திரீ 10 வெள்ளிக்காசை உடையவளாய் இருந்து அதில் ஒரு வெள்ளிக்காசு காணாமல் போனால் விளக்கை கொளுத்தி வீட்டை பெருக்கி அதை கண்டுபிடிக்கிற வரைக்கும் ஜாக்கிரதையாக தேட. இப்போ ஒரு அம்மா இருக்கிறாங்க, அவங்க வீட்டுல என்ன பண்றாங்க, வெள்ளி காசு இருக்குது, அந்த வெள்ளி காசு காணாம போயிடுது. அத கட்டில் கடியில் என்ன பண்றாங்க, விளக்க கொளுத்தி தேடுறாங்க, பெருக்குறாங்க, எல்லாத்தையும் வீட்டெல்லாம் ஆராயிறாங்க. வெள்ளி காசு. பாட்டுக்கு ஜீவன் இருக்குது, வெள்ளி காசுக்கு மதிப்பு இருக்குது. ஆனா இல்ல, வெள்ளி காசுனா இல்ல, ஜீவன் இல்லை. அல்லேலூயா. வெள்ளி காசுனா இல்ல, ஜீவன் இல்லை. அல்லேலூயா. ஆனா ஆட்டுக்கு என்ன இருக்குது, ஜீவன் இருக்குது. அல்லேலூயா. வெள்ளி காசுனா இல்ல, ஜீவன் இல்லை. அல்லேலூயா. ஆனா அதை தேடுறாங்க, ஆனா அதுக்கு மதிப்பு இருக்குது, செல்வாக்கு இருக்குது, உயர்வு இருக்குது, அதெல்லாம் மதிக்கிறாங்க. லூக்கா 15ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். குமாரன் தகப்பனை நோக்கி, தகப்பனே, பரத்துக்கு விரோதமாகவும் உமக்கு முன்பாக பாவம் செய்தேன், இனிமேல் உம்முடைய குமாரன் என்று சொல்லப்படுவதற்கு நான் பாத்திரன் அல்ல என்று சொன்னான். அல்லேலூயா. அல்லேலூயா. இளைய குமாரன் உங்களுக்கு தெரியும், தகப்பனிடத்தில் ஆஸ்தியை கேட்டான். தகப்பன் என்ன பண்றாரு, 4 பங்காக பிரித்து சேஷ்ட புத்திரமாக ஆனதும் தனக்கு ஒரு பங்கை வைத்துக் கொண்டு இளைய மகனிடத்துல தன் ஆஸ்தி வித்து போட்டு கொடுத்துட்டான். இளைய மகன் வேசிகளோட தன் ஆஸ்தி அனுபவித்து நண்பர்கள்லாம் அவனை கைவிட்டாங்க. தூர தேசத்துக்கு போய் பாவம் செய்து விட்டு, அக்கிரமம் செய்து விட்டு, எல்லாம் பாவத்தை செய்து லாஸ்ட்ல அவன் புத்தி தெளிந்த போது தகப்பன் முகம் தெரிந்தது. அவனுக்கு யூத கலாச்சாரத்தின் பிரகாரம் எப்படிப்பட்ட பாவி உள்ள வரும்போது அவனை கை கழுவி எல்லாம் மொழிதான் உள்ள வர வைக்கணும். தகப்பனுக்கு அதுக்கான சந்தர்ப்பம் இல்லை. எல்லாரும் தன் பிள்ளையை கல்லெறி போறாங்கன்னு சொல்லிட்டு தகப்பன் போய் அந்த பிள்ளையை கட்டி பிடித்து தன் முதுக காட்டுறாரு, என்ன அடிங்க பிள்ளை அடிங்க. அல்லேலூயா. அவன் பிள்ளை திரும்பி வரான், இளைய மகன் திரும்பி வரான், தகப்பன் போய் அவனை கட்டி அணைச்சி பிள்ளையெல்லாம் கல்லடி போறாங்கன்னு சொல்லி யூத கலாச்சாரத்துக்கு ஒரு பிள்ளை சீர் கேட்டு போயிடுச்சுன்னா அது கல்லெறிஞ்சு சாவடிப்பாங்க. தகப்பன் தன் முதுவை காட்டி என்னாடி என் பிள்ளை அடிக்காதீங்கன்னு சொல்லி தன் வீட்டுல முத்திரை மோதிரத்தை போட்டு அவர் சேர்த்து கொண்டார். இந்த இளைய மகனுக்கு ஜீவன் இருக்குதா, இளைய மகனுக்கு வழி தெரிஞ்சுதா, தெரிஞ்சு. அல்லேலூயா. அல்லேலூயா. இன்றைக்கு காணாமல் போன ஆடுகளை போல இருக்கிற நீங்க உங்களை பார்த்து சொல்றேன், ஆட்டுக்கு வழி தெரியாது, ஜீவன் இருக்குது. வெள்ளி காசுக்கு ஜீவன் இல்லை, ஆனா அது மரியாதை இருக்கு உலகத்துல. இன்னைக்கு இளைய மகனாக இருக்கிற நமக்கு வழியும் தெரியும், ஜீவனும் நமக்குள்ள இருக்கிறது. நாம் தான் ஆண்டவரை தேடி வரும்போது கிடைப்போம். அல்லேலூயா. அல்லேலூயா. இந்த வசனம் சொல்றது அன்பான கர்த்தருடைய பிள்ளைங்களே, இது நீங்கள் தேடினீங்களா, இந்த காரியத்தை நீங்க புரிந்து பண்ணீங்களா, கர்த்தர் உங்க வாழ்க்கையில மிகப்பெரிய காரியங்களை செய்வார். அல்லேலூயா. நீங்க தேடுங்க, அப்பொழுது பிழைப்பீங்க. விசுவாசிங்க, பிழைப்பீங்க. அப்பத்தினால மாத்திர வார்த்தைனால பிழைப்பீங்க. வேலையை விட்டு விளையுங்க, அப்போது பிழைப்பீங்க. என விசுவாசிக்க மறுத்தாலும் பிழைப்பான். சொல்லுங்க. இதனால அனுபவிக்காத ஆஸ்தி நீங்க அனுபவிக்க போறீங்க. ஏன் சொல்றேன் அப்படின்னா, இதனால நீங்க வசனத்தை வச்சு ஆண்டவர்கிட்ட கேட்டா தானே உங்களுக்கு தருவாரு. கேட்க மாட்டேங்கிறீங்களா? என்னைக்கான ஒரு நாளைக்கு நான் உன்னை ஆசீர்வதிப்புன்னு சொல்லியிருக்காரு, அந்த வசனத்தை சொல்லி அந்த ஆசீர்வதியை கேட்டிருக்கீங்களா? உங்க வீட்டுல உட்காந்து இப்போ பேங்க்ல போய் சலான் எழுதி நான் காசு கொடுக்குன்னு கேட்குறீங்களா? அதுவே ஆண்டோட பார்த்து உட்காந்து எனக்கு இவ்வளவு தேவைப்பா அப்படின்னு சொல்லி நோட்ல எழுதியோ லாண்டோட விண்ணப்பம் பண்ணியோ இவ்வளவு கொடுங்க எனக்கு அப்படின்னு கேளுங்க. பிள்ளை என்ற அதிகாரத்தோடு கேளுங்க. நீங்க ஆண்டவரையே தூரமா பாக்குறீங்களே, ஆண்டவர் தூரமா இருக்கீங்களே,
நீங்க தான் மனம் திரும்பலையே எப்படி கேட்பீங்க? அல்லேலூயா. நீங்க அவர் தேடலையே எப்படி கேட்பீங்க? நீங்க தான் வார்த்தையை விசுவாசிகள் எப்படி பழப்பீங்க? அல்லேலூயா. நீங்க தான் பேதமையில் இருக்கிறீங்களே, உலகத்தினுடைய பிசாசின் அடிமைத்தனமா இருக்கிறீங்களே, நீங்க தான் விசுவாசிகள் எப்படி பழப்பீங்க? அல்லேலூயா. உங்களுக்கு கூட ஜீவன் இருக்கிறது, ஆனா வழி தெரியலையா? வழி தெரியும், தெரியாத மாதிரி நடிக்கிறீங்க. அல்லேலூயா. இயேசு தான் நானே வழியும் சத்தியம் ஜீவனுமா இருக்குன்னு சொன்னாரே. இந்த வழியை பின்பற்றுங்க. உங்க வாழ்க்கையில பயங்கர அதிசயங்கள் அற்புதங்கள் நடக்கும். உங்க வாழ்க்கையில ஒரு மிகப்பெரிய மாற்றங்கள் உண்டாகும். அல்லேலூயா. 100 ஆண்டு ஆட்டுக்கு வழி தெரியாது, வெள்ளி காசு உயர்ந்த மரியாதை, ஜீவன் இல்லை. வெளிய மகன் கெட்டு போனவனா இருக்கிறான், அவனுக்கு வழிகள் தெரியும், ஜீவன் இருக்குது. அவன் தான் தகப்பனிடத்தில் வர வேண்டும். இன்னைக்கு தயாரா கொண்டிருக்கீங்களா? உங்களுக்குள்ள ஜீவன் இருக்கிறது அன்பான சகோதரனே, உங்களுக்குள்ள ஜீவன் இருக்கிறது அன்பான சகோதரியே, ஏன் தயங்கி கொண்டிருக்கிறீங்க? தகப்பனிடத்தில் புறப்பட்டு வாங்க. உங்க பாவத்தெல்லாம் தூக்கி போடுங்க, முதுகுக்கு பின்னால தூக்கி போடுங்க. திரும்பி அந்த பாவத்தை ஒரு சிக்கன் கெட்டு போச்சுன்னா சிக்கன் காரர்கிட்ட சண்டை போடுறீங்க. ஒரு மீன் கெட்டு போச்சுன்னா கெட்டு போன மீன் மீன்கார சண்டை போடுறீங்க. ஏன்னா பொருள் கெட்டு போனா உங்களுக்கு இவ்வளவு கோபம் வருது. நீங்க கெட்டு போனா ஆண்டு அவ்வளவு துக்கப்படுவார். நம்மளாம் கெட்டு போயிருக்கிறோமே, அவர் சொல்றாரு கெட்டு போனது ரட்சிக்க வந்தாரு. அல்லேலூயா. தன் ஒரே பேரான குமாரனை தந்தரலி இவ்வளவாக உலகத்தில். அல்லேலூயா. நல்லா இருக்கிறது, நல்லா இருக்கு, நல்லா இருக்கிறத தேடி வந்தாரு, நல்லா இருக்கிறத தேடி வந்தாரு. கவனிங்க, உலகத்துல ஆண்டவர் சொல்றாரு, உலகத்துல முதல் உண்டான கலர் வானம் வெள்ளை, பூமி கடல் ப்ளூ. அல்லேலூயா. உலகத்துல முதல் உண்டான கலர் தான், 2 தான், வெள்ளையும் ப்ளூ தானே படைச்சு உண்டாச்சு. இப்போ ஆண்டவர் பார்க்குறாரு, எல்லாத்தையும் படைச்சு நல்லது 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 நல்லதுன்னு சொல்றாரு. நீ பச்சைக்கு நமக்கு தெரியும், ஆதி ஆகத்துல எல்லாத்தையும் படிச்சு விட்டாரு. எல்லாரும் ஒவ்வொன்னா பாடிக்கிறாரு. படிச்சுட்டு நல்லது 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 நல்லதுன்றாரு. நல்லது என்று கண்டார், 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 நல்லது என்று கண்டார். மனுஷனை படிச்சுட்டு நல்லது என்று சொல்லல. அல்லேலூயா. அல்லேலூயா. மனுஷனை படிச்சுட்டு அவர் நல்லதுன்னு சொல்லல அப்படின்னு சொல்லி இந்த வேதம் சொல்லுது. அல்லேலூயா. மனுஷனை படிச்சுட்டு லாஸ்டா 2ஆம் அதிகாரத்தில் சொல்வாரு. அல்லேலூயா. 2:18. பின்பு தேவனாகிய கர்த்தர் மனுஷன் தனிமையாக இருப்பது நல்லதல்ல, ஏற்ற துணி அவனுக்கு உண்டாகும். நல்லது நல்லதுன்னு சொன்னாரு. நான் மனுஷன் படைப்பான நல்லதல்ல, ஏற்ற துணி உனக்கு உண்டாக்குறது நல்லதல்ல அப்படின்னு சொல்றாரு. அல்லேலூயா. நல்லதல்ல அப்படின்னு சொல்லி அந்த வார்த்தை மாதிரி தான் சொல்லியிருக்காரு. இது எல்லாத்தையும் படைக்கும்போது அவர் நல்லது நல்லது என்று கண்டார், நல்லது என்று கண்டார், நல்லது என்று கண்டார். அல்லேலூயா. பிசாசின் திட்டம் என்ன நீங்க புரிந்து கொள்ளுங்க. ஏதேன் தோட்டத்துல தோட்டத்தை அழிக்கணும் அவனோட திட்டம் அல்ல. ஆதாமை யாவல அழிக்கணும் அவனோட திட்டம் அல்ல. தோட்டத்துல கனியை புடிச்சிட்டு இருந்தாங்கன்னா, ஒரு நாளைக்கு 10 கனியை புடிச்சிட்டு இருந்தாங்கன்னா கூட அவங்க சந்தியா புடிச்சிட்டு இருக்கலாம். அவ்வளோ தோட்டத்துல கனி இருக்குது. ஆனா அவங்க போய் வேண்டாத கனியை புடிச்சுட்டாங்க. பிசாசின் பேச்சு கேட்டு கவனிங்க, நல்லா கவனிங்க. ஆழமான சத்தியம் இருக்கு. பிசாசின் திட்டம் என்னவென்றால், நீ கனியை புசியை கட்டிப்போ, நீ தோட்டத்துல எதிரிலாம் கட்டிப்போ, உனக்கும் ஆண்டவருக்கும் தொடர்பு இருக்கக்கூடாது, கட் பண்ணிடணும். தான் பிசாசின் திட்டம். அல்லேலூயா. அல்லேலூயா. பிசாசின் திட்டம் என்னவென்றால், உனக்கும் அவருக்கும் தொடர்பு இருக்கக்கூடாது, தொடர்பை துண்டிக்க வேண்டும். ஒயர் போனாதான் கரண்ட் வரும், துண்டிச்சுட்டா கரண்ட் வராது. அப்போ அதுக்கு என்ன வழி? வியாபாரி இடத்துல போய் நான் சொல்ற கனியை நீ இருக்கிற கனியெல்லாம் பூசிக்கிட்டு எப்படி தருமா இருக்குது? கிடைச்ச வாழ்க்கை அனுபவிக்காம
கெடுத்து நாம இருக்கு. அல்லேலூயா. அப்போ இப்படிப்பட்ட மிகப்பெரிய வாய்ப்பு கிடைச்சது. ஆதாம் நாவல என்ன பண்றாங்க, இது கெடுத்து ஆண்டவரோட கூட உறவு இல்லை, உறவை கட் பண்ணிடுறோம் பிசாசு. இன்றைக்கு கூட நம்முடைய வாழ்க்கையில பிசாசின் மிகப்பெரிய திட்டம் என்னவென்றால், உனக்கு பெரிய வேலையை கொடுப்பான், பெரிய அதிகாரத்தை கொடுப்பான், பெரிய பதவியை கொடுப்பான், பெரிய எல்லாத்தையும் கொடுப்பான். ஆண்டவர் தேட விட மாட்டான். அதெல்லாம் பிசாசு. எதெல்லாம் ஆண்டவர் தேட விடாம பண்ணுதோ, அது உன் வேலையா இருக்கலாம், அரசியலா இருக்கலாம், உன்னுடைய குடும்பமா இருக்கலாம், உன்னுடைய நண்பர்களா இருக்கலாம், தோழிகளா இருக்கலாம், உன் செல்போனா இருக்கலாம், உன்னுடைய அம்மாவா இருக்கலாம், உன் அப்பாவா இருக்கலாம், உன் மனைவியா இருக்கலாம். யாரெல்லாம் உனக்கு தேட விடாம பண்றாங்களோ உன் வேலையா இருக்கலாம், உன் சொந்த பந்தங்களா இருக்கலாம். நாத்தி அவங்களோட சொல்லிப்பாங்க, நாத்தி அவங்க நீ வந்தாங்கன்னுவாங்க, நீ வரலாம் எதுவும் நடக்காதுன்னு சொல்லுவாங்க. அங்க போனா நீ மரத்தில் இருந்தா உட்காந்து இருப்பேன், உனக்கு கண்டுபிடிக்க மாட்டாங்க. அல்லேலூயா. வீட்டுக்கு வரமா சொல்லுவாங்க, ஒவ்வொருத்தரும் தனிப்பட்ட ரீதி அப்படிதான் சொல்லுவாங்க. அம்மா யாரும் வராங்க இல்லை, நீ தான் முக்கியமா வந்தோம் 2 நாளுக்கு முன்னாடியே அவன் பேச்சு அப்படிதான் சொல்லுவாங்க. 2 நாள் போய் தங்கிட்டு என்ன போனா என்ன பண்ணுவேன், லோல் பண்ண வீட்டுக்கு வருவேன். ஏன்டா போனோம் அந்த வீட்டுக்கு. அல்லேலூயா. நீங்க வாழ கத்துக்கிறீங்க. மனுஷன் உன்னை பயன்படுத்திக் கொள்வோம், தேவன் உன்னை ஆள வைக்கிறார். அல்லேலூயா. மனுஷன் உன்னை வேலைக்காரனா பார்க்குறான், ஆண்டவர் உன்னை அதிபதியா பார்க்குறாரு. அல்லேலூயா. பிசாசின் ராஜ்யத்தை அறிவிக்கக்கூடிய மிகப்பெரிய அதிகாரி நீ தான். அப்போ உனக்கு அவருக்கு உறவு சரியா இருந்ததுன்னா, ஏதேன் தோட்டத்தை நீங்க திட்டுக்கிறீங்க, ஏவாளையும் ஆதாமை நீங்க திட்டுக்கிறீங்க, உங்க தோட்டம் எப்படி கலந்துருக்குது, உங்க வீடு எப்படி கலந்துருக்குது, உங்க ஆத்மா எப்படி கலந்து கொண்டு இருக்குது, உங்க இருதயம் எப்படி பிசாசு அழித்து கொண்டு இருக்கிறான். அன்னைக்கு தோட்டம், இன்னைக்கு உங்க இருதயம். அன்னைக்கு தோட்டம், இன்னைக்கு சபை. பிசாசு ரகசியம் புரிஞ்சுங்க. எப்படியாவது உங்களை சபையை விட்டு பிரிக்க வேண்டாம், எப்படியாவது உங்க சபையை விட்டு நிறுத்த வேண்டாம், எப்படியாவது உங்களை ஊழியக்காரர்கள் விட்டு பிரிக்க வேண்டாம். அவன் திட்டம் தந்திரமா செயல்பட்டு கொண்டு இருக்கிறான். இன்னைக்கு தான் போயிடுது ட்ரெண்டிங். எப்படியாவது அவனை சபையை விட்டு நிறுத்திடணும், மன உளைச்சல் பண்ணி நிறுத்திடணும், ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லி நிறுத்திடணும். இந்த சபையை விட்டு அவன் பிரிச்சுட்டான்னா அவனை நான் லக்கா தூக்கிடுவேன். இந்த சபை உள்ள இருக்கிறான் அவனை தூக்கணும்ல, ஏதேன் தோட்டத்து உள்ள இருந்தால் தானே யாவல் அழிக்கணும்ல. தோட்டத்தில் வந்து முதல் தூக்குறேன், அதுக்கப்புறம் என் கொண்டு வருவான். அப்படின்னு தான் பிசாசு போராடி கொண்டு இருக்கிறோம். அல்லேலூயா. ஏதேன் தோட்டத்தில் வரலாறு தெரியுமா? ஈராக் தேசத்துல, சீரியா தேசத்துல நீங்க ஓடிக்கொண்டு 2 நதி, பைசோன் நதியும் 2 நதி நீங்க ஓடிக்கொண்டு இருக்குது. மற்ற 2 நதி பூமியில புதைந்து இருக்குது, கடல் கட்டல. ஆராய்ச்சியாளர் விஞ்ஞானிகள் எடுத்துக்கிறாங்க. பூமி கடியில ஓடிட்டு இருக்குது நதி, கடல் கடியில என்ன பண்றாங்க, ஓடி இருக்குது. தோட்டம் அடியில் அப்படிதான் இருக்குது. கடைசி நாட்கள்ல ஆண்டவர் வரும்போது எல்லாம் எழுந்திருக்கும். யாராவது ட்ரீட் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி சயின்டிஸ்டோட நான் சொல்லல, நாசால ஆராய்ச்சி பண்ணி சர்ச் பண்ணி நீங்க நம்புறீங்கள சயின்ஸ் அவன் சொல்றான். இது மாதிரிலாம் உண்டாயிட்டு ஏதேனும் ஒரு தோட்டம் இருக்குது ஈராக்லயும் சீரியா தேசத்துலயும் என்ன பண்ணுது, அந்த தேசம் இன்னைக்கு இருக்குது அப்படின்னு சொல்றான். ஏதேனும் தோட்டம் அழிந்து போகும், வரலாறு இல்லாம தேசம் கிடையாது. இன்னைக்கும் உயிரோடு ஆண்டவர் என்ன பண்றாரு, செயல்படுத்தி கொண்ட காரியங்கள் இருக்கிறது. அல்லேலூயா. அப்படி புரிந்து கொள்ள வேண்டும் அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே. நிலாப்புறதெல்லாம் ஒரே ஒரு தான் தெரியும். ஆண்டவர் அங்கே இயேசு கிறிஸ்து பூமியை படைத்து உண்டாக்கி எல்லாவற்றையும் செயல்படுத்தினார். உங்களுக்குள்ள ஜீவன் இருக்குது, உங்களுக்கு வழி தெரியும். நான் காட்ட வேண்டிய வழி உங்களுக்கு அவசியம் இல்லை. உங்களை எப்படியானா இங்கே பிரிக்கணும்னு நினைக்கிறான் பிசாசு, ரகசியத்தை புரிஞ்சுங்க. உங்களை வெளியாச்சுன்னு நினைக்கிறான். ஏற்றிட்டான்னா அவன் ஆத்மா சாந்தி அடைஞ்சிடும், உன் ஆத்மா ஒன்றில் இருக்கு. அல்லேலூயா. உங்களுக்கு வழி தெரியும், சத்தியம் தெரியும், ஜீவனம் உங்களுக்குள்ள இருக்கிறது. நீ தான் முன்னேறி வரக்கூடியவர்களாக மாற வேண்டும். நீங்க தான் ஆண்டவருடைய சமூகத்துல ஓடி வரக்கூடியவர்களாக மாற வேண்டும். அல்லேலூயா அப்படின்னு சொல்லி இந்த வசனம் சொல்லுது அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே.